நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா வாழ்ந்தவன் இங்கே ரொம்ப கெட்டு போய்க்கிட்டே இருக்கான். கெட்டு போயிட்டான். தொடர்ந்து 5வது லாஸ். என்னதான் ஆச்சு நம்ம வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ்க்கு? சீரியஸாக ஒன்றுமே புரியல. என்னதான் நடக்குது மாஸ்டர்? சரி, நான் வந்து நம்ம இந்தியா லூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரூட்டலா பேட்டிங் பவுலிங் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ்ஸா நான் வந்து ரொம்ப வருஷமா என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல பார்த்ததுல. சமடி. ம். எனக்கு மரணடி. மெயினா 2 பாயிண்ட் வந்து இந்த டீம்ல நடக்கிறத நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம கோலி எரா, தோனி எரா, அதுக்கு முன்னாடி எல்லா எராலையும் பாத்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் வந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டாங்க. கரெக்டா, எல்லா மேட்ச்லயுமே நோபாலு ஃபீல்டிங் மிஸ் பண்றதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா, அதாவது பேசிக்கான டிசிப்ளினை மிஸ் பண்ணீங்கன்னா கிரிக்கெட் வில் கிவ் யூ ஹார்ட் திங்ஸ். ஜென்சி ஜென்ரேஷன் சார். சார், நீங்க என்ன ஜெனரேஷனால இருந்துட்டு போங்க, பட் நீங்க கை வர்ற பால கேட்ச் பண்ணல, கிரீஸுக்கு முன்னாடி காலை வச்சு போடலன்னா முடியாது, நீங்க வின் பண்ண முடியாது. உங்களால ப்ரெஷர் பில்ட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ பேசிக் டிசிப்ளின் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல வந்து கன்சிஸ்டன்டா மிஸ் ஆகுது. நான் ஒரு கேமை வச்சு சொல்லல, கன்சிஸ்டன்டா மிஸ் ஆகுறப்ப வந்து யூ ஆர் ஆல்வேஸ் ரெடியூசிங் யுவர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் நோட் பண்றதுதான், பேட்டிங்ல வந்து நாங்க ஒரே மாதிரி தான் ஆடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டேன், ஒரே ஷாட் இப்படிதான், நான் ஃபுல் ஷாட்டே தான் சுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நான் லேர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் த ரிசல்ட் வி வில் கண்டினியூ டு கெட். அது இன்ஃபேக்ட் நம்ம கிளியரா பாக்குறோம், ஸ்ரேயஸ் ஐயரால பேட்டிங் பண்ண முடியுது இந்த பிச்சில். ஹாரி ப்ரூக் ஒரே ஒரு ரிவர்ஸ் ஸ்லாப் ஸ்வீப் பண்ணாரு, இது பண்ணாரு, ஸ்கூப் பண்ணாரு, பவுலிங் வந்து ப்ரெஷர் ஆயிடுச்சு. என்னைய பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா, இந்தியா வந்து இங்கிலாண்டை வின் பண்ண வச்சாங்க வித் தேர் லைக் ஒன் வே திங்கிங். அதான் எனக்கு. அதான் நீங்கள் எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் எப்போவுமே ஆடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள்லேயே எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு எதுனா ரொம்ப இதுவாக பட்டுச்சுன்னா, நீங்கள் வந்து அது சின்ன பையன் அவர் லேர்ன் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லலாம். பட் வி ஹாவ் டு பி கிரிட்டிக்கல். ஏன்னா அவர் வந்து பெரிய பசங்க ஆடுற கேம் தான் ஆடுறாரு. அதனால வி ஹாவ் டு பி கிரிட்டிக்கல். ஏன் அவர் ஜஃப்ரா ஆர்ச்சர் ஓவராக நெகோஷியேட் பண்ணி ஆடினா என்ன தப்பு இருக்குது? ஐ திங்க் அவர் வந்து நல்ல பேஸில் நல்லா ஸ்ட்ரீம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வரிசையாக வந்து விக்கெட் விட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஓவரை பார்த்து ஆடினா என்ன? அந்த ஓவரை நீங்கள் எதுக்கு அடித்து ஆடணும்னு நினைக்கிறீங்க? நான் நிஜமாக சொல்கிறேன், அந்த ஓவரை அவங்க நெகோஷியேட் பண்ணி ஆடிருந்தாங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி கண்டிப்பாக ஒரு குயிக் 30-40 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அவங்களோட பவர் பிளே ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மொமெண்டெல்லாம் தான் பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து சுத்தமாக கிடையாது எந்த பிளேயர்ஸ்கிட்டையுமே. இல்ல, இதுதான் நீங்க இப்ப சொன்னதுதான். இது வந்து நீங்க வந்து நார்மல் திங்கிங். இது இப்ப ஜென்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து அதை கவுண்டர் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதையுமே அக்செப்ட் பண்றேன். ஆனா எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும்ல. இந்த இந்த ஷாட் வரல அப்படிங்கிறது தெரியுது. அபிஷேக் சர்மாவோ சூரியவன்சியவோ இஷான் கிஷானுக்கோ வரல அப்படின்னா அவரை வந்து எப்படி அந்த லைனை போட விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு வேற ஒரு பிளான் கொண்டு வரனால அதை யாருமே சொல்லலையா? அதுதான் இங்க இதா இருக்கு. ஏன்னா it cannot make 5வது all the மேட்ச்சில் ட்ரை matches ஒரே இதை பண்ணுவாங்க. ரிப்பீட் பண்ணுவீங்க. இல்லை அதுதான் இவங்க வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து நாட் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து சக்ஸஸ் பார்க்கல. ஒரு ப்ரொலாங்டாக ஒரு 2-3 இயர்ஸ் வந்து இதே மாதிரி கண்டிஷனில் இதே மாதிரி ஷாட்டு இதே மாதிரி பேட்டை விட்ட உடனே பேட்டில் பால் பட்டு 6 போனதை இவங்க பார்த்து பழகிட்டாங்க. ஸோ நேச்சுரலாக வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு இட் இஸ் ஃபைன் டு அட்ஜஸ்ட் யுவர் ஈகோ. அதாவது வந்து நோபடி இஸ் கிரேட்டர் தேன் கேம். ஓகே, அந்த இதில் வந்து நீங்கள் கிரிக்கெட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் யூ வில் ஷைன். அந்த ஒரு பேசிக் டெண்டன்சி சுத்தமாக கிடையாது இப்போ கிட்ட இருக்க பிளேயர்ஸ் கிட்ட. நீங்கள் எவ்வளோ வேணால் டேலண்டடாக இருங்க, திருப்பி இப்போ ஜிம்பாப்வே டூர் போவீங்க, இது முடிச்சுட்டு இதே மாதிரி ஷாட்டில் எங்களுக்கு 6 போகுதுன்னு நினச்சி பெருமைப்பட்டுக்காதீங்க. அது அந்த கிரவுண்டுக்கு அந்த பவுலர்ஸ் கிட்ட போகுமா இருக்கும். ஆனால் வந்து ஐ உடன் பி வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே லூஸ்ட் அட்லீஸ்ட் 1 மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. நீங்கள் வேணால் நான் வந்து இப்போவே இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக இது அங்கே ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இந்த டீம்ல என்ன மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் லேக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, அது மாற மாட்டுறாங்க. நான் இன்னொன்னு யோசித்தேன்னா, மேபி இதெல்லாம் வந்து இம்பாக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஒரு டீம்ன்ற ஒரு ஜெல் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாரும் தனித்தனியா ஏதோ விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு ஜெல்லு, ஒரு இன்டென்சிட்டி எல்லாமே எனக்கு இன்னமும் மிஸ் ஆக ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி நமக்கு ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஹூ கேன் கீப் த இன்டென்சிட்டி ஆன் த ஃபீல்டு. ஏன்னா அது வந்து சடனா ஒரு ஸ்பார்க்கு வரும் பாத்தீங்களா, அது இல்ல. ஸோ நான் கிரவுண்ட்ல இப்போ பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் கிட்டத்தட்ட 4-5 மேட்சா பாக்குறோம், எல்லாம் தனித்தனியா நின்று அவங்க வேலையை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர
அந்த ஒரு ஹார்ட் கோர் ஒரு இன்டென்ஸ் டீம் வந்து என்னால பார்க்க முடியல. அது வந்து என்ன சொல்றது, மற்றதெல்லாம் நீங்க கொண்டு வரலாம். இது வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டீமோட பில்டிங் பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்க வேர்ல்டு கப் 10 வேர்ல்டு கப் வாங்கினாலும் இந்த டீம் வந்து அடுத்த வேர்ல்டு கப்ல சொதப்ப தான் செய்வாங்க. நான் அதுதான் நீங்கள் அடுத்த வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இந்த டீமை வச்சுட்டு நீங்கள் வந்து வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்கக்கூடாது. இந்தியாவில் நடந்ததுனால மட்டும்தான் நீங்கள் வேர்ல்டு கப் ஜெயிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியாவும் பும்ராவும் அந்த டீமில் இருந்தாங்க. இவங்க 2 பேரை வச்சுட்டு தான் அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஹார்திக் பாண்டியாவும் பும்ராவும் இதே டீமுக்குள்ளே வந்தாலும் இவங்க வந்து அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இப்போதைக்கு கிடையவே கிடையாது. அதான் கிரிக்கெட்டில் சொல்லுவாங்கல்ல, கிரிக்கெட் இஸ் த ஒன்லி ஸ்போர்ட் வேர் யூ பிளே இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் குரூப். இண்டிவிஜுவல் வித் அ குரூப் கேம். ஆனால் அந்த இண்டிவிஜுவல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குரூப் கேமுன்றது வந்து தெரியல. எல்லாரும் அவங்களோட இதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக விளையாடுற மாதிரியே இருக்குது. அந்த டீமுக்கு என்ன வேணும், அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சு யாருமே யோசிக்கிற மாதிரி தெரியல. அதுதான் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இந்தியன் டீம் ரொம்ப புதுசாக இருக்குது. யோசிக்காம இருக்க மாட்டாங்க, எப்படியாவது மாறிடுவாங்க. ஒரு மேட்ச்ல இருக்கும் இல்லை 2 மேட்ச்ல இருக்குது. எப்படி எனக்கு கன்சிஸ்டண்டா வருதுங்கிறதான் ஒரிங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு இது வந்து என்னன்னா, எப்படி ஒரு 11 பிளேயரும் அவுட் ஆஃப் ஃபார்ம் லோ இன் கான்ஃபிடன்ஸா இருக்க முடியும் ஒரு டீம்ல? எப்படி சார்? அவங்க அவுட் ஆஃப் ஃபார்மும் கிடையாது, லோ இன் கான்ஃபிடென்ஸும் கிடையாது. இந்த கிரவுண்டில் இந்த பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன விளையாடணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல இல்லை. அவங்களுக்கு இருக்கிற மைண்டில் என்னன்னா, எனக்கு தான் டேலண்ட் இருக்கேடா, நான் தான் அடிச்சிருவேனே, அந்த ஒரு இதுதான். அவங்க எப்படி போட்டாலும் நம்ம அடிக்க போகிறோம். போன மேட்ச் மிஸ் ஆகிடுச்சு, அது முந்தின மேட்ச்சும் மிஸ் ஆகிடுச்சு, அது முந்தின மேட்ச்சும் மிஸ் ஆகிடுச்சு, இந்த மேட்ச் மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற ஒரே ஒரு இது மட்டும்தான். என்ன போன மேட்ச்சில் தப்பு நடந்துச்சு, இந்த மேட்ச்சில் அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோமா வேண்டாமான்ற டிஸ்கஷனே போலன்றது கிளியர் கட்டாக தெரியுது. ஓகே, இதெல்லாம் வந்து மெயின் ரீசன்ஸ் இந்த சீரீஸை வந்து சொதப்பினது. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து இஸ் வின்னிங் அ பைலேட்ரல் சீரீஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த 5வது மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா T20 ரேங்கிங்கில் நம்பர் 1 போயிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? ஜெயிச்சிருவாங்க. நான் இதான் ஏற்கனவே சொன்னேனே, 5-0 தானே சொன்னேன். நான் என்ன வாய் சார் அது, நான் சீரியஸாக அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அது அப்போ அயர்லாந்து சீரிஸ் கூட ஸ்டார்ட் ஆகலை. அப்போவே நீங்கள் வந்து நான் ப்ரிவியூல சொன்னேன் 5-0க்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் அயர்லாண்டை பார்த்துட்டு தான் சொன்னேன், நான் சும்மாலாம் சொல்லலை. ஓகேவா, அயர்லாண்டில் வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க, ஒரு பிளானே இல்லைங்கிறத பார்த்துட்டு தான் சொன்னேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அதே டெம்ப்ளேட் தான் ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா ஒன்று வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எதை பார்த்து பயந்தேனோ, நம்ம பேசின மாதிரி ஒரு என்ன சொல்ற அட்ஜஸ்ட் டு தி கண்டிஷன்ஸ், டிசிப்ளின், கான்ஃபிடன்ஸ், இல்லை நாங்கள் வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிடுவோம், எதுவுமே நான் வந்து ஃபாலோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்றப்ப சேம் இன்ஃபேக்ட் இது பெட்டர் டீமுங்கிறதுனால இன்னும் ப்ரூஃபெல்லாம் நீங்கள் வந்து ஓகே, ஓவராலாக வந்து இந்தியா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. இல்லை அவங்களே வந்து வச்சு செய்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 2-3 ரீசன் சொன்னோம், அதில் ஒத்துக்கிறீங்களா? இல்லை வந்து இது இல்லாமல் வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்தியா இவ்வளவு மட்டமாக கேவலமாக ரொம்ப அசிங்கமாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கேவலமான ரீசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you in next video, signing off, Vikram and Master. Thank you.